இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினும் உங்களை நிரப்புவாராக. இந்த வசனத்தில் விசுவாசிகளுக்கு ஒரு ஆசீர்வாத ஜெபத்தை கூறுகிறார். மனித வாழ்க்கையில் உண்மையான நம்பிக்கை, சந்தோஷம், சமாதானம் ஆகியவை மனிதர்களிடத்திலும் அல்லது சூழ்நிலைகளிடத்திலிருந்தும் வருவதில்லை. அவை தேவனிடமிருந்து வரும் ஆவிக்குரிய வரங்கள் என்பதை இந்த வசனம் எடுத்துக்காட்டுகிறது. முதலில் நம்பிக்கையின் தேவன் என்று சொல்லப்படுவது மிகவும் முக்கியமானது. தேவன் தான் நம்பிக்கையின் மூலாதாரம். மனிதன் பல நேரங்களில் வாழ்க்கை பிரச்சனைகள், வேலை கவலை, குடும்ப சிக்கல்கள் அல்லது எதிர்கால அச்சம் காரணமாக மனம் உடைந்து விடலாம். ஆனால் தேவனை விசுவாசிக்கும் போது அவர் நம் உள்ளத்தில் புதிய நம்பிக்கையை உருவாக்குகிறார். இந்த வசனம் மேலும் சொல்வது விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷமும் சமாதானமும். அதாவது தேவனை நம்புகிறவர்களின் உள்ளத்தில் ஒரு சுவிசேஷமான சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும். இது வெளிப்புற சூழ்நிலை நல்லதால் வரும் சந்தோஷம் அல்ல. பிரச்சனை இருந்தாலும் கூட உள்ளத்தில் இருக்கும் ஆழமான அமைதிதான் இந்த சமாதானம். அதன் பிறகு பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும் என்று சொல்லப்படுகிறது. மனிதனின் சக்தியால் மட்டும் நம்பிக்கை நிலை நிற்கவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவி நம் உள்ளத்தில் வேலை செய்தால் நம்முடைய நம்பிக்கை குறையாமல் மேலும் மேலும் அதிகரிக்கும். அது இருள் மத்தியில் ஒளி போல, பிரச்சனை மத்தியில் நம்பிக்கை போல இருக்கும். ஆமென்.